வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். ஹாப்டன் மலை மாரியம்மனின் அருள். இது ஏதோ சாதாரணமா நம்ம கடந்து போற ஒரு உள்ளூர் நம்பிக்கை பத்தின கதை கிடையாதுங்க. ஒரு ஊர் மக்கள் ஒன்னா சேர்ந்தா எப்படி அவங்க வாழ்க்கைய மாத்தி அமைச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணம். வாங்க இந்த பகுப்பாய்வுக்குள்ள போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு தேயிலை தோட்டத்துல இருக்கிற ஒரு சின்ன கோவில் எப்படி ஒரு முழு கிராமத்தோட பொருளாதாரத்தையே மாத்தி அமைக்கும்? ஒரு எளிய ஆன்மீக செயல்பாடு ஒரு ஊரோட தலையெழுத்தைய மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். அது எப்படி அப்படிங்கறது தான் நாம இன்னைக்கு ஆழமா புரிஞ்சுக்க போறோம். இந்த ஒட்டுமொத்த கதையும் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். பகுதி 1. ஹாப்டன் கிராமம். சரி, இந்த அழகான கதை எங்க ஆரம்பிக்குது, அந்த ஊரோட பின்னணி என்னன்னு முதல்ல பாத்திரலாம். ஹுப்டன், இது பார்க்கவே ரொம்ப அமைதியான அழகான ஒரு கிராமம். இந்த ஊருக்குள்ள இல ஆறு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்கு. அங்க இருக்கிற தேயிலை மலைக்கு பக்கத்துல ரொம்ப சின்னதா ஒரு ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா மக்கள் பௌர்ணமி நாட்கள்ல மட்டும்தான் அங்க போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாத ரொம்ப அமைதியான ஒரு கிராமிய சூழல் அது. பகுதி 2. பொறுப்பை ஏற்கும் இளைஞர்கள். பொதுவா எந்த ஒரு பெரிய மாற்றத்துக்கும் ஒரு சின்ன தீப்பொறி காரணமா இருக்கும் இல்லையா? அது இங்க எப்படி உருவாச்சு தெரியுமா? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான மாற்றம் நடக்குது. பௌர்ணமி பூஜையோட மட்டும் நம்ம ஏன் நிறுத்திக்கணும்? இந்த கோவிலுக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவை நம்ம ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னு அந்த இள ஆறு பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் நினைச்சாங்க. சும்மா நினைக்கிறதோட நிக்காம உடனே ஊர் பெரியவர்கள் கிட்ட போய் தங்களோட திட்டத்தை சொன்னாங்க. பெரியவர்களும் அவங்களோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு முழு மனசோட அவங்களுக்கு சம்மதம் தெரிவிச்சாங்க. இதுதாங்க அந்த ஊரோட தலையெழுத்த மாத்தின முதல் திருப்புமுனை. பகுதி 3. இணையும் சமூகம். ஐடியா வந்தாச்சு, பெரியவங்க சம்மதமும் கிடைச்சாச்சு. ஆனா வெறும் எண்ணங்கள் மட்டும் செயலாகி விடாது இல்லையா? அந்த இளைஞர்கள் எப்படி ஊரையே ஒன்னு சேர்த்தாங்கன்னு பாப்போம். இது ஒரு மிகச் சரியான திட்டமிடல் அப்படின்னே சொல்லலாம். முதல்ல அந்த இளைஞர்கள் ஹாப்டன் ஊர் முழுக்க இந்த திருவிழா பத்தின அறிவிப்பை கொண்டு போய் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய ஊர்க்கூட்டத்தை போட்டாங்க. அங்க தங்களோட திட்டங்களை தெளிவா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம திருவிழா நடத்துறதுக்கு தேவையான நிதியும் ரொம்ப வெற்றிகரமா திரட்ட ஆரம்பிச்சாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒன்னு இருக்கு: அனைவரும். ஆமாங்க, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னு சேர்ந்து திருவிழாவுக்கு தேவையான பண உதவிய மனப்பூர்வமா செஞ்சாங்க. எந்த ஒரு எதிர்ப்பும் இல்ல, எந்த ஒரு பிரிவினையும் இல்ல. இளைஞர்களோட அந்த நல்ல நோக்கத்துக்கு ஹாப்டன் கிராமம் முழுசும் ஒட்டுமொத்தமா தங்களோட ஆதரவை கொடுத்தாங்க. ஒரு சமூகம் ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுதி 4. அருளும் செழிப்பும். ஊர் மக்களோட முழுமையான ஆதரவோட திருவிழா எப்படி நடந்துச்சு, அதனால அந்த கிராமம் அடைஞ்ச பலன் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஒரு நிமிஷம், முன்னாடி இருந்த நிலைமையையும் இப்போ இருக்கிற நிலைமையையும் ஒப்பிட்டு பாருங்களேன். ஒரு காலத்துல மாசத்துல ஒரு நாள் பௌர்ணமி பூஜை மட்டும் நடந்த ஒரு சாதாரண சின்ன கோவில் இப்போ ஊரே ஒன்னு கூடி கொண்டாடுற பிரம்மாண்டமான வருடாந்திர திருவிழாவா மாறி நிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த ஒட்டுமொத்த சமூகமே இப்போ பொருளாதார ரீதியா மிகப்பெரிய அளவுல முன்னேறியிருக்காங்க. இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க, ஒரு முழு கிராமத்தோட கூட்டு எழுச்சி. அந்த இளைஞர்கள் தாங்க எடுத்துக்கிட்ட பொறுப்பை ரொம்ப அழகாவும் சிறப்பாவும் செஞ்சு முடிச்சாங்க. ஆனா உண்மையான அதிசயமே அதுக்கப்புறம்தான் நடந்துச்சு. ஹாப்டன் ஊர் மக்களும் சரி, அந்த இளைஞர்களும் சரி, பொருளாதார ரீதியா மிகப்பெரிய அளவுல முன்னேற தொடங்குனாங்க. இந்த திடீர் செழிப்புக்கும் வளர்ச்சிக்கும் மலை மாரியம்மன் தான் காரணம் அப்படின்னு மக்கள் உறுதியா நம்புறாங்க. இதனாலேயே இது ஏதோ ஒரு வருஷம் நடந்த நிகழ்வா இல்லாம வருஷா வருஷம் தவறாம நடக்கிற ஒரு நிரந்தர திருவிழாவா இன்னைக்கு மாறிடுச்சு. நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கிற இந்த மலை மாரியம்மன் யார் தெரியுமா? அவங்கதான் ஹாப்டன் மக்களின் வாழ்வோட ஆழமா கலந்திருக்கிற உள்ளூர் காவல் தெய்வம். தங்களோட இந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கும் வற்றாத செழிப்புக்கும் இந்த தெய்வத்தோட அருள்தான் முழு காரணம்னு மக்கள் முழுமையா நம்புறாங்க. அவங்க நம்பிக்கையோட அடையாளமாவும் ஊர் ஒற்றுமையோட சின்னமாவும் இந்த அம்மன் விளங்குறாங்க. இப்ப கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஹாப்டன் கிராமம் அடைஞ்ச இந்த வியக்கத்தக்க பொருளாதார செழிப்புக்கு உண்மையான காரணம் என்னவா இருக்கும்? அது அந்த மலை மாரியம்மன் மேல அவங்க வச்சிருக்கிற ஆழமான பக்தியா, இல்ல ஒரு நல்ல காரியத்துக்காக ஊர் மக்கள் எல்லாரும் எந்த வேறுபாடும் இல்லாம ஒன்னா சேர்ந்தாங்களே அந்த அசைக்க முடியாத ஒற்றுமையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்பிக்கையும் ஒற்றுமையும் தான் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து இந்த மாபெரும் வெற்றியை உருவாக்கியிருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வுல நாம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி.